அதுபோலத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கனவு இருந்தது. அது என்ன கனவு என்றால், சீடர்களை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க சொல்ல வேண்டும். அந்த நற்செய்தியின் வழியாக அவர்கள் மனமாற வேண்டும். மனம் மாறி தந்தையோடு இருக்க வேண்டும். தந்தையோடு இருப்பவன் என்னோடு இருப்பவன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அந்த 72 பேரை நியமித்து தம்மோடு இருக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய கனவு இதுதான். அவர் போக இருந்த எல்லா இடங்களுக்கும் அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் நற்செய்தி அறிவிக்க சென்றார்கள். மகிழ்வோடு திரும்பி வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு வார்த்தையை மிகவும் தெளிவாக சொல்லி அனுப்பினார். நீங்கள் செல்லுகின்ற வீட்டிலே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்ற அமைதி அவர்களோடு தங்குவதாக இருந்தால் அதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தகுதி அவர்களுக்கு இல்லை என்றால் அந்த அமைதி உங்களிடமே திரும்பி வந்துவிடும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் காலில் இருக்கின்ற தூசியையும் அந்த ஊருக்கு அந்த வீட்டுக்கு எதிராக தட்டி விட்டு வாருங்கள். ஏனென்றால் இறுதி காலத்திலே சோதோம் குமாராவை விட மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமாக இருங்கள். எல்லாருடைய வீட்டிற்கும் செல்லுங்கள். பாகுபாடு பார்க்க வேண்டாம். ஏனென்றால் ஏன் இயேசு கிறிஸ்து 72 பேரை நியமித்து எல்லா ஊர்களுக்கும் செல்ல அனுமதித்தார் என்றால் யூத சட்டத்திட்டங்கள் அப்படி இருந்தது. யூதர்கள் அந்த தீட்டு கலாச்சாரத்தை கடைபிடித்தார்கள். புறவினத்தார் வீடுகளுக்கு செல்லக்கூடாது. விருத்த சேதனம் செய்யாத வீடுகளுக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் பாவிகள். கைம்பெண்ணினுடைய வீட்டிற்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் அவள் தேவையில்லாதவள். இப்படி அவர்கள் கடவுளுடைய பெயரால் பல அட்டுழியங்களும் கொடுமைகளும் செய்து வந்த பொழுது இயேசு கிறிஸ்து கடவுள் எல்லாருக்குமானவர். அவருடைய அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று 72 பேரை நியமித்து எல்லாரிடத்திலும் அனுப்பினார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கொடுக்கின்ற அமைதி அவர்களோடு தங்காது, திரும்பி வந்துவிடும் என்று. இந்த கனவு தான் இயேசு கிறிஸ்துவோடையது. இந்த கனவில் தான் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உடைய கனவு எல்லாரும் இறையாட்சியினுடைய பங்காளர்களாக மாற வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துனுடைய கனவு. அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்றுதான் சீடரை அனுப்பினார். அந்த சீடர்களும் மகிழ்வோடு திரும்ப வருகிறார்கள். மகிழ்வோடு திரும்ப வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்முடைய பெயரால் பேய்களை ஓட்டினோம், அவையும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, பேய்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று சந்தோஷப்பட வேண்டாம். உங்களுடைய பெயர் விண்ணுலகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுங்கள் என்ற ஒரு வார்த்தை இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இயேசுவினுடைய மதிப்பு